இன்று நாம் தெய்வீக மறுவாழ்வு குறித்து சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பல சவால்களால் நாம் மனமுடைந்து போகும்போது வேதாகமத்தில் சங்கீதம் 147:3 இவ்விதமாக கூறுகிறது: இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய தேவன் நம் ஆத்துமாவின் உன்னத மருத்துவர். அவர் நம்முடைய வேதனைகளை தூரத்திலிருந்து பார்ப்பவர் அல்ல, மாறாக உடைந்த உள்ளம் கொண்டவர்களுக்கு மிக அருகில் வந்து மறைக்கப்பட்ட வடுக்களையும் ஆழமான மனக்காயங்களையும் தமது அளவற்ற அன்புடனும் கிருபையுடனும் மாற்றுகிறார். அவர் நம்மை தேற்றி மீண்டும் ஒரு புதிய வாழ்வை தந்து நம்மை புதுப்பிக்கிறார். ஜெபம். ஆண்டவரே, என் உள்ளத்தின் உடைவுகளையும் வேதனைகளையும் உமது அன்பான கரங்களில் ஒப்படைக்கிறேன். என்னை குணப்படுத்தி புதுப்பிக்கும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று என் காயங்களை கட்டி உமது மேலான சமாதானத்தினால் என் இருதயத்தை நிரப்பும். ஆமேன்.